உங்களுக்கு வீட்டில் வந்து நெய் விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் வந்து நான் ஒரு முக்கிய பொருளாக சொல்லலை. விருப்பம் இருக்கவங்க சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். இப்போ நெய் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம், தேவையான அளவுக்கு எண்ணெய். நான் இந்த குக்கரில் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். குக்கரில் செய்யறதுனால விசில் போடுறது மட்டும் நினச்சிக்காதீங்க. விசில் போடாமல் தான் செய்கிறேன் இந்த ஸ்பெஷல் தம் பிரியாணி. தேவையான அளவுக்கு எண்ணெயை வச்சுட்டேன். நான் இது என்ன மெஷர்மெண்ட்டில் வச்சேன்னா, இந்த பிரியாணியோட பேஸ், அந்த பாத்திரத்தோட பேஸ் இருக்குல்லையா, அந்த பேஸ் நிறங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிக்கிறது ஒவ்வொன்றா போட்டு தாளிக்க வேண்டியதுதான். நான் பிரியாணி எல்லாம் சேர்க்கலைங்க. விருப்பப்பட்டவங்க பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. தேவைப்படுறவங்க சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து உடம்புக்கு நல்லது. பேருக்கு கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, நம்ம ஏலக்காய் வந்து தேவையான அளவு ஏலக்காய் எடுத்துட்டு அதை இந்த காம்பை வந்து இப்படி உடச்சி சும்மா இப்படி விரிச்சு ஒவ்வொன்றையும் அப்படி விரிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அப்போதான் வந்து அந்த ஒரு ஸ்பைசி, அந்த ஒரு வாசனை எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் வந்து இறங்கும்போது இன்னும் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எல்லா ஏலக்காயும் ஒரு சின்ன ஒரு காம்பு மட்டும் மேலே இந்த நுனி மட்டும் நான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப பிடிக்க வேண்டாம், அந்த கொட்டையெல்லாம் போயிடும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் போட்டு சும்மா சின்ன டக்குன்னு வச்சுருங்க. இதெல்லாம் ரொம்ப காயக்கூடாது. காஞ்சிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். சும்மா லைட்டாக கொஞ்சம் அந்த கிராம்பு வெடிக்கிறதே ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த பொடிச்சு வச்சுருக்க தூள் அதை போட்டுட்டு லைட்டாக அந்த தூள் வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் அரைச்சி வச்சுருக்கோம். போட்டுட்டு இப்போ வந்து ஐயில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலாவில் ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வந்து பிரிச்சிடக்கூடாது. சிம்மில் வச்சே நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கணும். ஆனியன் கொஞ்சம் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வேகிறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வேகும், நல்லா மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் வந்து டீயை வந்து ஹையில் வச்சுருக்கேன், சிம்மில் வைக்கல. நல்லா சீக்கிரம் ஆகிடும். இந்த கோல்டன் ப்ரௌன் நம்ம வெந்தது நமக்கு நல்லாவே தெரியும் வரமிளகு. இப்போ இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு நான் சொல்லியிருந்ததே அது இஞ்சி பூண்டு